இங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்காக இந்தியாலேயே இருக்கிற ஒரு பெஸ்ட் வெட்டிங் போட்டோகிராஃபரை கூப்பிடுறாங்க. அப்படி பென்ஸ் கார்ல வந்துதான் அவரு வெட்டிங் போட்டோகிராஃபிய பண்ணுவாருங்க. அங்க இன்னொரு விபரீதம் நடக்குது. அப்படி அவர் விதவிதமா போஸ்ட் சொல்றதும் அங்க இவங்கள பயங்கரமா போட்டோ எடுக்கிறதெல்லாம் பார்த்து அந்த கல்யாண பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போற பையனை வச்சுக்கிட்டு அந்த வெட்டிங் போட்டோகிராஃபர் மேல காதல்ல விழறாங்க. அப்படி ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக 2 நாள் ஊருக்கு போன அவங்களும் அந்த மாப்பிள்ளைக்கு தெரியாம அந்த வெட்டிங் போட்டோகிராஃபரை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ ஒரு பக்கத்துல போறது, அவரை தேவையில்லாம தொடர்றதுன்ற மாதிரி நிறைய இம்சைகள் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குது? அந்த கல்யாணம் நடந்ததா இல்லையா? உண்மையாலே அந்த வெட்டிங் போட்டோகிராஃபருக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற பல்வேறு ட்விஸ்ட்களை தான் இந்த கதையில பார்க்க போறோம். நிறைய ட்விஸ்ட் இந்த கதையில இருக்குங்க. அதெல்லாம் பொறுமையா கேளுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபுல் மீல்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான கன்னட படத்தை தான் பார்க்க போறோம். இப்ப இது ஓடிடில கன்னடத்துல மட்டும்தான் அவைலபிளா இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுக்கலாம். ஒரு சின்ன லைக்கோட வாங்க. பை தி வே, நான் கவின். நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவான லக்கிய காமிக்கிறாங்க. இப்ப லக்கி தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ அவருக்கு ஒரு கனவு வருதுங்க. அதாவது அவரு இந்தியாலேயே ஒரு மிகப்பெரிய வெட்டிங் போட்டோகிராஃபரா மாறின மாதிரியும், அப்படி ஒரு மிகப்பெரிய கார்ல வந்து அவர் இறங்குற மாதிரியும், அந்த ஊருடைய ராணியவே அவரு போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருக்க. காலையில 9 மணி ஆகுது, இன்னும் போய் கடை திறக்காத, இன்னும் படுத்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம லக்கிய அவங்களோட ஆன்டி போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இப்ப கதை அப்படியே ரியாலிட்டிக்கு வருதுங்க. நம்ம லக்கி அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு போட்டோ ஸ்டுடியோ வச்சிருப்பாரு. வியாபாரம் ரொம்ப டல்லா தாங்க போயிட்டு இருக்கோம். நம்ம லக்கிக்கு அப்பா அம்மா எல்லாம் இல்லைங்க. தன்னோட ஆன்டி அங்கிளோடைய வீட்டுல தான் வளருவாரு. அவங்க அங்கிளுக்கு தான் நம்ம லக்கிய பிடிக்கும், அவங்க ஆன்டிக்கு பிடிக்காதுங்க. அதனால எப்ப பார்த்தாலும் எதனா சொல்லி கரைச்சு கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது போதாதுன்ட்டு அந்த வீட்லயுமே நிறைய கடன்கள் இருக்கவங்க. வட்டி கட்டணும், அவளை ஏன் இப்ப லக்கி வச்சிருக்கிற கடைக்கு கூட வாடகை கொடுக்கணும்ன்ற மாதிரி நிறைய கடன்ல மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதனாலேயே லக்கியோடைய அங்கிள் பல பேர்கிட்ட போன்ல அசிங்கமா திட்டு வாங்குவாருங்க. இப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருமே தன்னுடைய நண்பரோட அவருடைய கடையை திறக்கிறதுக்காக போக, ஆனா அங்கிட்டு பார்த்தா என்னைக்குமே இல்லாத வண்ணம் அவங்க கடைக்கு முன்னாடி நிறைய கூட்டங்கள் இருக்கு. ஆஹா, எத்தனை பேர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க போலயே, இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல கூட்டம் பிச்சை கிச்சி போலயேன்ற மாதிரி சந்தோஷப்பட்டா அவங்க எல்லாம் எதிர்க்க இருக்கிற கடைக்கு போறவங்களாம் அங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு நிழலா இருக்கும்னு இங்க வந்து நிக்கிறாங்களாம். இதை சொன்னதும் லக்கியும் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. இது போக அங்க ஒரு பிச்சைக்காரர் வேற வந்து படுத்துட்டு இருக்காருங்க. ஏன்னு கேட்டதுக்கு, எதிர்க்க டீ கடையில தூங்கிட்டு இருந்தேன், அந்த டீ கடைக்காரன் தான் இங்க தூங்காத, எதிர்க்க இருக்க கடையில ஆள் வர மாட்டாங்க, அங்க போய் படுத்துக்கோ சொன்னா. ஏன் தம்பி டிஸ்டர்ப் பண்றான்னு கேட்க, இப்படி அந்த ஏரியால பல அவமானங்கள் பட்டு கடைக்குள்ள உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம ஹீரோவுடைய வேலைங்க. நம்ம ஹீரோ அவரோட கேமராவை தான் தெய்வமா நினைப்பாரு. இப்பதான் ஸ்டுடியோ வச்சிருக்கவங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பேஜ் வச்சு விதவிதமா போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணி அதை போட்டு நிறைய கிளைண்ட் எல்லாம் வாங்குறாங்களே, அப்படி எதனா போட்டோ ஷூட் பண்ணி நம்ம லக்கி கிளைண்ட் வாங்கலான்னு கேட்டீங்கன்னா இவரும் பண்ணிருக்காருங்க. பெருசா இவருக்கு ஆர்டர் வராது. அப்படி வந்த ஆர்டர்லயும் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. ஆனாலும் வெறும் 3 ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க. அதுல பிரீத்தி அப்படின்ற ஒரு பொண்ணு இருப்பாங்க. இப்ப அந்த பிரீத்தி பொண்ணுமே நம்ம ஹீரோக்கு கால் பண்ண, டேய் புதுசா ஒரு கல்யாண ஆர்டர் வந்திருக்கு, போட்டோ எடுக்கணும், இப்பவே கேமரா எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு வரியான்னு கேட்க, இப்ப ஹீரோவும் மண்டபத்துக்கு வராரு. பொதுவா கல்யாண ஆர்டர்னா 30,000 ரூபாயில இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் காசு வாங்கலாம். ஆனா அங்கிட்டோ 2,000 ரூபாய் தான் கொடுப்பேன், பண்ணி கொடுக்குறீங்களான்ற மாதிரி கேட்க, கழுத குடிசையா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இப்ப கேமராவோட நம்ம ஹீரோ மண்டபத்துக்குள்ளேயும் நுழைய, அப்பதான் ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோ ஒரு பொண்ணு வீடியோ எடுக்கிறத காமிக்கிறாங்க. அதுதான் அந்த பிரீத்தி. அதாவது முன்ன சொன்னல ஹீரோவுடைய தோழின்ட்டு, அவங்க ஆக்சுவலி ஹீரோவை இவங்க ஒன் சைடா ரொம்ப நாளாவே லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோக்கு இந்த பிரீத்தி மேல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிரீத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கு புடிச்சு கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஆர்டர் தான் இதுவுங்க. அப்படி ஹீரோ போட்டோ எடுக்க பக்கத்துல இருந்து பிரீத்தியும் உதவி பண்றாங்க. சோ எவ்வளவுதாங்க நம்ம ஹீரோ, இதுதான் அவரோட வாழ்க்கை. கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஒரு மிகப்பெரிய பண்ணையார காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரே ஒரு தங்கச்சிங்க. அந்த தங்கச்சியோட திருமணத்தை சும்மா பிரம்மாண்டமா பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரு. கட் பண்ணா இப்ப அங்க கார்த்திக் அப்படின்ற ஒரு பையனை காமிக்க, இந்த பையனை தான் தன்னோட தங்கச்சிக்காக பாத்துருப்பாரு. இன்னைக்கு அவங்க தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தங்க. இந்த பையனையும் அவர் வெல்கம் பண்ணி வீட்டுல உட்கார வச்சுட்டு தான் தங்கச்சிக்கும் 50 சவரத்துல பிரம்மாண்டமா நகையெல்லாம் போட்டு அப்படியே சபைக்கு கூட்டிட்டு வராரு. அப்படி இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் முடிய அங்க போட்டோ ஷூட்டும் நடக்குதுங்க. அப்படி நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் நம்ம பண்ணையாருமே ரொம்ப சந்தோஷத்தோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் அங்க பூஜா அப்படின்ற மாதிரி அந்த பண்ணையாரோடைய தங்கச்சி வராங்க. நீ நிச்சயதார்த்தத்துல எடுத்த போட்டோஸ்லாம் இப்பதானா வந்தது, எல்லாமே செம மொக்கையா இருக்குண்ணா, நீயே பாருண்ணா,
அண்ணா தயவு செஞ்சு இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குலாம் இந்த போட்டோகிராஃபர் வேணானா, எதுனா சூப்பர் போட்டோகிராஃபரை பிடிப்போனா அப்படின்ற மாதிரியும் கேட்க, இவரும் போட்டோவெல்லாம் பார்த்து நீ சொல்றதும் கரெக்ட் தான், நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்தியாலேயே பெஸ்ட் போட்டோகிராஃபரை எவ்வளவு செலவானாலும் உன் கல்யாணத்துக்காக நான் ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி சொல்ல, அப்படி ஒரு வேலையில இந்த பண்ணையாரும் நம்ம ஹீரோடைய அங்கிள் இருக்காரு பாத்தீங்களா, அவரை தன்னோட பண்ணைக்கு கூப்பிடுறாரு. அவருக்கும் இளநிய கொடுத்து, என் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி உனக்கு எதனா போட்டோகிராஃபர் தெரியுமான்னு கேட்க, 15 லட்சம் ரூபாய் பட்ஜெட், நல்லா சூப்பரான போட்டோகிராஃபர் சொல்லுன்ற மாதிரியும் கேட்கிறாரு. இவருக்கு ஒரு மாதிரி பொறை எழுதுங்க. ஆஹா, நம்ம ஹீரோவை சொன்னா நம்ம குடும்பமும் செட்டில் ஆயிடும், 15 லட்சத்தோட நம்மளும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுடைய பெஸ்ட் போட்டோகிராஃபரையே நான் நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லியும் அங்க ஒரு விலை உயர்ந்த காரை ரெண்ட் எடுத்து நம்ம ஹீரோக்கு கோட் ஷூட் எல்லாம் போட்டு விட்டு அவங்க அங்கிளும் இந்த பண்ணையாரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. டேய், 15 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காண்டா, இந்த பண்ணையார் சாதாரண ஆள் இல்ல, வீட்டுல வேலை செய்யற ஆட்கள் கூட அங்க பேரு புல்லட் பைக் தான் யூஸ் பண்ணுவாங்க, எப்பவுமே கொஞ்சம் ரிச்சா இருக்கணும்னு நினைப்பாரு, எப்படின்னா இந்த ஆர்டரை வாங்கிடு அப்படின்ற மாதிரியும் இப்ப ஹீரோவையும் அவரோட ஃப்ரெண்டையும் அந்த பண்ணையாருடைய வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. அப்படி அந்த பண்ணையார் முன்னாடியும் நம்ம ஹீரோக்கு அவங்க அங்கிள் பயங்கரமான பில்டப் எல்லாம் கொடுக்க, இந்தியாவுடைய பெஸ்ட் போட்டோகிராஃபரே இவரு தான், பெரிய பெரிய கிளைண்ட்டை தான் இவர் ஹேண்டில் பண்ணுவாரு, இவரோட போட்டோகிராஃபி இல்லாம நிறைய கல்யாணமே கேன்சல் ஆகி நம்ம ஊர்ல இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க, இப்ப அந்த இடத்துல கல்யாண மாப்பிள்ள வராரு. அவருமே நம்ம ஹீரோவை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆக, மாமா என்ன ஆனாலும் இவரை தான் நம்ம ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காகவும் கல்யாணத்துக்காகவும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே வேளையில ஹீரோக்கு அந்த பிரீத்தி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து கால் வருது. டேய், ஒரு முக்கியமான கிளைண்ட் இருக்கு, உங்களுக்கு நீ போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவருமே வெளியே வந்திருக்கேன், இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி போனை கட் பண்றாங்க. இப்ப திரும்பி பார்த்தா அங்க அந்த கல்யாண பொண்ணு வர, அப்படி அந்த கல்யாண பொண்ணுடைய ஃப்ரெண்டு தான் நம்ம பிரீத்திங்க. ஆக்சுவலி தான் ஃப்ரெண்டுக்காக தான் அவங்க கேட்க வந்திருப்பாங்க. ஆனா அங்கேயே ஹீரோ ஒரு பணக்கார மாதிரி வேஷம் போட்டு வந்ததையும் பிரீத்தி பாக்குறாங்க. அந்த கல்யாண பொண்ணு பூஜாவும் நம்ம ஹீரோவை பார்க்க, இப்ப பிரீத்தியும் பூஜா கிட்ட இவரு தான் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் போட்டோகிராஃபர், ரொம்ப சூப்பரா போட்டோ எடுப்பாரு, உங்களோட ப்ரீ வெட்டிங் ஷூட்டை இவரு தான் போட்டோ எடுக்க போறாருன்ற மாதிரி பில்டப் கொடுக்க, இப்படி ஹீரோவும் நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு, இங்க எங்க போய் ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்க போறீங்க, அமெரிக்கா போலாமா, இங்கிலாந்து போலாமா, எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, கர்நாடகாவே போலாம், நம்ம ஊர்ல இல்லாத அழகு வேற எங்கேயும் இல்லைன்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டுக்கும் இப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்காக போறாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ரெசார்ட்டையும் புக் பண்றாங்க. ஆனா இங்க இருந்து தாங்க இந்த கதை வேற ஒரு தளத்துக்கு வேற ஒரு ட்விஸ்டுக்கும் போக போகுது. இப்ப போட்டோகிராஃபருக்குன்னு ஒரு தனி ரூமையும் அங்க கொடுக்க, அப்படி நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டோட இருக்காருங்க. அங்கேயுமே அந்த பிரீத்தி இருக்காங்கல்ல, ஹீரோவை ஒன் சைடா காதலிப்பாங்களே, அவங்களுமே வந்து நம்ம எதுக்கு தனியா இந்த ரூம்ல தங்க கூடாது, உன் ஃப்ரெண்டை வெளியே படுக்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஏய் ஒழுங்கா போ, கல்யாண பொண்ணோட தூங்கு, இங்க வந்த அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ அங்க இருந்து அந்த பொண்ணை அனுப்ப, நாளைக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்குங்க. இவங்க நைட்டும் அப்படியே கேம்ப் ஃபயர் எல்லாம் கொளுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கல்யாண பொண்ணும் கல்யாண பையனும் ஹீரோ கிட்டயும் எதுக்காக நீங்க இந்த போட்டோகிராஃபி தொழிலுக்கு வந்தீங்கன்னு கேட்க, எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, சின்ன வயசுல நான் அவங்க கூட சந்தோஷமா இருந்தேன், ஒரு ஆக்சிடென்ட்ல திடீர்னு போயிட்டாங்க, அவங்க பெருசா போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறது இல்ல, அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஒரு போட்டோ கூட என்கிட்ட இல்ல, அதை நினைச்சு நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், அது மாதிரி இங்க யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் போட்டோகிராஃபர் ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாருங்க. இதை கேட்ட அந்த கல்யாண பொண்ணு பூஜா இருக்காங்கல்ல, அவங்களுமே இம்ப்ரெஸ் ஆக, ஹீரோ அங்க இருந்து போனதும் பிரீத்தி கிட்டையும் அந்த பையன் எப்படி உனக்கு தெரிஞ்சவனான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் பிரீத்தியும், நீ நினைக்கிற மாதிரி அவன் இந்தியாவுடைய பிக்கஸ்ட் போட்டோகிராஃபர்லாம் இல்ல, அதாவது டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு போட்டோகிராஃபர் தான், அவன் வாழ்க்கையில நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, இது அவனுக்கு பெரிய ஆர்டர், ஆனா சூப்பரா போட்டோ எடுப்பான், கிட்டத்தட்ட 4-5 வருஷமா அவன் வாழ்க்கையில காதலே இல்லாம எந்த பொண்ணு கூடயும் க்ளோஸா கூட பேசாம இருக்கான், நானே அவனை 2 வருஷமா லவ் பண்ணணும்னு பின்னாடி சுத்துறேன், என்ன கூட மதிக்க மாட்டான்ற மாதிரி நிறைய கதைகளை சொல்ல, இதுலயுமே நம்ம பூஜா நம்ம ஹீரோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. இப்போ அடுத்த நாள் ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்கும் நம்ம ஹீரோ காலையில 6 மணிக்கெல்லாம் பஞ்சுவலா எழுந்து வெளியே வராரு. அப்படி ஒரு இடத்துக்கு வந்தோம், அந்த கல்யாண பொண்ணையும் கல்யாண பையனையும் ஒரு வித்தியாசமான போட்டோஸுக்கு போஸ் கொடுக்க சொல்ல, அந்த பையனுக்கு சரியா போஸ் கொடுக்க வரமாட்டேங்குதுங்க. ஹீரோவும் அங்க பிரீத்தியை கூப்பிட்டு, சார் இப்படி போஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்து காமிக்கிறாரு. ஐயோ சார், எனக்கு சரியா புரியல, நீங்க என்ன பண்ணுங்க, வருங்கால மனைவி இந்த பூஜா கூட சேர்ந்து அந்த போஸை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுங்க, அப்ப நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அவரு எதிர்க்க போய் நிக்க, இப்போ ஹீரோ தயங்கிக்கிட்டே வந்து அந்த கல்யாண பொண்ணு பூஜாவையும் தொட்டு அந்த போஸை கொடுக்கறாரு. ஹீரோ தொட்டதும் அந்த பூஜாவுமே திடீர்னு ஹீரோவோட கையை கெட்டியமா பிடிச்சுக்க, அது ஹீரோக்குமே ஒரு மாதிரி இருக்குங்க, ஏதோ தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி அவரு உணர்றாரு. இப்ப அந்த போட்டோ ஷூட்டையும் முடிச்சிட்டு நம்ம ஹீரோ அவரோட ரூம் திரும்ப, அப்படி அவர் நடந்து போயிட்டே இருக்கும் போதோ பின்னாடி வந்து யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அது அந்த கல்யாண பொண்ணு பூஜா தாங்க. மறுபடியும் ஏதோ ஒரு தவறான விஷயத்த ஹீரோ உணர்றாரு. இப்ப ராத்திரி இவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா சரக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ குடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அதனால அவர் அந்த இடத்துல இருந்து அவரோட ரூமுக்கு போக,
நேரத்துல அந்த கல்யாண பொண்ணு பூஜா இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போவாங்கன்னு பார்த்தா நேரா ஹீரோவுடைய ரூமுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவுமே பூஜாவை பார்த்ததும் என்ன வேணும், எதனா பிரச்சனையான்னு கேட்க, இல்ல இல்ல காலையில நீங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்கல்ல, அதை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கேன், எனக்கு காமிக்க முடியுமான்னு சொல்லி பக்கத்துல வந்து உட்காடுறாங்க. இந்த பொண்ணு எதுக்கு எவ்வளவு பக்கத்துல வந்து உட்காடுறன்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆக, இப்போ ஹீரோவோட கையையும் அவங்க தொடுறாங்க. ஹீரோவும் கொஞ்சம் தள்ளி போய் உட்கார, இப்போ ஹீரோ பக்கத்துல அவங்க நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. எங்க இதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. போட்டோஸ் பாக்குறது தப்பா, சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த கல்யாண பொண்ணு பூஜாவும் அங்க இருந்து கிளம்ப, ஹீரோக்கு அங்க என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. கொஞ்ச நேரத்துல பிரீத்தி இருக்காங்கல்ல, அவங்களுமே சரக்க போட்டுட்டு இப்ப ஹீரோவுடைய ரூமுக்கு வராங்க. என் லவ்வை எப்பதான்டா ஏத்துப்பேன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோவை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையிலயுமே அந்த கல்யாண பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஜாக்கிங் ஓடிக்கிட்டு இருக்காருங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு லவ்வர்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு. கிட்டயும் வந்து எதுக்கு ரோட்ல சண்டை போடுறீங்க, இந்த பொண்ணை நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அந்த பையனை திட்ட, நாங்க லவ்வர்ஸ் எங்களுக்குள்ள 1000 இருக்கோம், நீ யாரா கேக்குதுன்னு சொல்லி அந்த கார்த்திக் அடிக்க வர, அந்த கல்யாண பையன் கார்த்திக்கும் அந்த பையனை திருப்பி அடிச்சிடறான். அவனும் தான் ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, இங்க இன்னொரு போட்டோ ஷூட் நடக்குதுங்க. அதே மாதிரி என்ன மாதிரியான போஸ் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல பூஜா, அவங்களுக்கு நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்குறாரு. அப்படி அவங்க சாரி நல்லா கட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கு நீங்களே எனக்கு உதவுங்கன்ற மாதிரி இந்த பூஜாவும் சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட அவங்க தப்பா நடக்கிற மாதிரி காட்ட, ராத்திரி ஆகுது, மறுபடியும் பகல்ல எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பூஜா ஹீரோவுடைய ரூமுக்கு வராங்க. மேடம் போதும் மேடம், இதுக்கு மேல உங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் காமிக்க முடியாது, நான் மொத்தமா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுறேன் பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னங்க இந்தியாவுடைய பெரிய போட்டோகிராஃபர் ஆனா போட்டோஸை காமிக்க மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றீங்க, இப்படிலாம் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி பூஜா சொல்ல, ஹீரோவும் ஒரு மாதிரி ஆகி சரி வாங்க மேடம் காட்டுறேன்னு சொல்லியும் அங்க கூப்பிட, அப்படி நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ பக்கத்துல வந்து தப்பா நடக்க முயற்சி பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவுமே நம்ம பூஜா மேல காதல் வலையில விழறாருங்க. இப்படி இதுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு அதை ரிவீல் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி இப்ப இவங்க 2 பேரும் ரூம்ல இருக்கிறதையும் வெளியில நம்ம ஹீரோவுடைய நண்பன் பாத்துறாரு. அவருக்கு பகீர்னு ஆகுது. பாவி, இன்னும் 2 வாரத்துல கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரூமுக்குள்ள இருக்காளேன்னு சொல்லி பதறி போக, கொஞ்ச நேரத்திலேயே அங்க கல்யாண பையன் கார்த்திக் வேற வந்துடுறான். என்னோட ஆளு பூஜா எங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்க, அவங்க இந்த ரூம்ல இல்ல அந்த ரூம்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டும் மாத்தி விட்டுறான். வேலை தப்பிச்சோன்னு பார்த்தா அங்க இந்த பிரீத்தி வேற வந்து இப்ப அந்த ரூம் கதவையே திறந்துடுறாங்க. அதுக்குள்ள ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தனித்தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க, போட்டோஸ் பாக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் பூஜாவும் அந்த ரூம்ல இருந்து வெளியே போறாங்க. போகும்போது ஹீரோவை கிள்ளிட்டும் அவர் படிச்சுட்டு இருக்க புக்கை திருப்பி வச்சிட்டும் போக, அது இந்த பிரீத்திக்கு ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. உண்மையாலேயே இவ போட்டோஸ் பார்க்கறதுக்கு தான் இங்க வந்தாளா இல்ல வேற எதனா நடந்ததா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட இப்ப தான் ஃப்ரெண்டு தானே அந்த பூஜா, அப்படி அந்த பூஜா கிட்டையும் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்க, அப்பதான் பூஜாவும் ஆமா எனக்கு அந்த போட்டோகிராஃபர் மேல ஒரு காதல் வந்துருச்சு, நீ கொடுத்த பில்டப் எல்லாம் வச்சு நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப அங்க பிரீத்தியுமே நான் அவனை காதலிக்கிறேன், 2 வருஷமா ஒன் சைடா காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ இப்படி பண்றியே, உனக்கு கூச்சமா இல்லையா, உனக்கு கல்யாணம் வேற இருக்கு, அந்த பையனை நீ ஏமாத்த போறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, எனக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு, அது உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். ஏமாத்துறது இல்ல ஏமாறாம இருக்கிறதுலாம் அவனோட திறமை. இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட் முடிஞ்சு நான் இங்க இருந்து போறதுக்குள்ள எப்படின்னா அந்த போட்டோகிராஃபரான அந்த லக்கிய அடைஞ்சே அவன்ற மாதிரி அந்த கல்யாண பொண்ணு பூஜாவும் சவால் விடுறாங்க. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல எல்லாம் நம்ம பூஜாவும் ஹீரோவை எப்படின்னா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்க, இன்னொரு வேலையில பிரீத்தி இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி பின்னாடியே சுத்துற மாதிரி காட்டுறாங்க. இந்த 2 பொண்ணுங்களுக்கு நடுவுல ஹீரோ மாட்டிக்கிட்டு தவிக்கிறாருங்க. ஹீரோ ஒரு கடத்துல பொறுமையை இழந்து இந்த கல்யாண பொண்ணு பூஜாவை பார்த்தும் பயங்கரமா கத்துறாரு, உனக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி பின்னாடி சுத்துற, என்ன நிம்மதியா இருக்க விடு, இதையே நான் உனக்கு பண்ணா உனக்கு எப்படி இருக்குன்ற மாதிரியும் அங்க கேட்க, அப்பதான் பூஜாவும் பழசெல்லாம் நினைச்சு இப்ப பேசிக்கிட்டு இருக்காத, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன், எனக்கு நீ மட்டும் தான் வேணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளேயுமே அங்க அந்த கார்த்திக் வராருங்க. என்ன இவங்க தனியா ஏதோ பேசுறாங்கன்ற மாதிரி கேட்க வர, அதுக்குள்ள கார்த்திக்க சில ரவுடி பசங்களாம் வந்து அடிக்க வராங்க. அவங்க யாருன்னா முன்னாடி அந்த கார்த்திக் ஒரு லவ்வர்ஸ் கிட்ட சண்டைக்கு போயிருப்பாருல அவங்களுடைய ஆட்கள். அப்படி அந்த கார்த்திகையும் அந்த ரவுடி கும்பல் கிட்ட இருந்து ஹீரோ காப்பாத்த, அங்க இருந்த ஒரு ரவுடியுமே அங்க நம்ம பூஜாவோட தலையில தெரியாம ஒரு கட்டையை எடுத்து அடிச்சிடுறாங்க. அதை பாக்குற ஹீரோவுமே துடிச்சு போறாரு. பேபிமா என்னமா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பூஜாவையும் ஹீரோ வந்து கட்டி அணைச்சிக்கிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓட, அதையுமே சுத்தி இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. இது பேபிமாவா, என்ன ரொம்ப நெருங்கிய லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரி பேசுறான், உண்மையாலே அவங்க யாரு, ஒருவேளை
மேலே உங்களுக்கு முன்னாடியே பழக்கம் இருக்குமான்ற மாதிரி அங்க ஒரு கேள்வி கேட்க அப்பதான் ஒரு 1000 நாட்களுக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ காலேஜ் படிச்சுட்டு இருப்பாருங்க. அப்படி அவரோட காலேஜ்ல படிச்ச ஒரு பொண்ணு தான் இந்த கல்யாண பொண்ணான பூஜா. ஆமாங்க, அந்த டைம்ல அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூஜாவும் ஹீரோவும் ரொம்ப சின்சியரா காதலிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பூஜா தான் அவருக்கு தன்னோட அண்ணனுடைய காசுல இந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாங்க. ஹீரோக்கு நல்ல குணங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தது இந்த பூஜா தான். அவ்வளவு ஏங்க, இப்ப நம்ம ஹீரோ ஒரு ஸ்டூடியோ வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஸ்டூடியோக்கு அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்லாம் கொடுத்ததும் அங்க இருக்கிற உள்ள இருக்கிற பொருட்களுக்கு காசு கொடுத்ததும் பூஜா தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அது பேர்ல தான் நம்ம ஹீரோ அந்த ஸ்டூடியோ வச்சு அங்க ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா எப்ப அந்த ஸ்டூடியோவை ஹீரோ ஆரம்பிச்சிருப்பாரோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பூஜாவோட அவர் பேசுறது பழகிறதெல்லாம் கம்மி பண்றாரு. ஆனால் பூஜாவுமே நம்ம ஹீரோவை ரோட்ல ஒரு பொண்ணோட பார்க்க ஒரு சந்தேகம் வருது. போன் பண்ணி ஹீரோ கிட்ட எங்க இருக்கேன்னு கேக்குறாங்க. வேலை விஷயமா வெளியே இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிடுறேன்ற மாதிரி போனை கட் பண்ண. ஆனா உண்மையாலேயே கிளைண்ட் தாங்க அந்த பொண்ணு. அப்படி பார்க்கறதுக்கு தான் ஹீரோ வந்திருப்பாரு. அத பூஜா தப்பா நினைச்சுப்பாங்க. இப்ப ராத்திரி முழுக்க ஹீரோக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோ எடுக்க மாட்டாரு, ஏன்னா கல்யாணம் வெட்டிங் ஷூட்ல இருப்பாரு. இப்ப அடுத்த நாள் பேசலான்னு வந்தா அங்க இன்னொரு கிளைண்ட் பொண்ணு கிட்டையும் ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க அதுவும் பூஜாக்கு பயங்கர எரிச்சலை கொடுக்குதுங்க. அப்பதான் கிட்டத்தட்ட இந்த வல்லவன் படத்துல வர ரீமாசன் மோடுக்கு நம்ம பூஜா போயிடுவாங்க. நீ என் கூட மட்டும் தான் பேசணும், என் கூட மட்டும் தான் பழகணும், உனக்கு அந்த கடையை வச்சு குத்ததே நான் தான், நீ என்னன்னா அத்தை பொண்ணுங்க கிட்ட கடலை போட்டுட்டு இருக்க, போனியா போட்டோ எடுத்தியா வந்தியான்னு இருக்கணும்ன்ற மாதிரிலாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுல இவங்க 2 பேருக்கும் சண்டை அதிகரிக்க அதுல பூஜா ஹீரோ கிட்ட பேசாம கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோவும் ட்ரூவா லவ் பண்ணிருப்பார்ல, அதனால பூஜாவை சமாதானப்படுத்தலான்னு ரோட்ல பூஜா கிட்ட கெஞ்சிக்கிட்டே போக அதை ஒரு போலீஸ் பாத்துருவாருங்க. என்னம்மா, இந்த பையன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க வரானா, யார் இந்த பையன்ற மாதிரி கேட்க போலீஸ் கிட்டையும் இவன் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு பூஜா கிளம்ப. இப்போ போலீஸ் கிட்டையும் நம்ம ஹீரோ அடி வாங்குவாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பூஜாவும் ஒரு 2 நாள் கழிச்சு ஹீரோக்கு கால் பண்றாங்க. சரி ஓகேடா, உனக்கு ஒரு பாடத்தை புகட்டணும்னு நினைச்சேன், அதனால தான் இப்படி எல்லாம் பண்ண. இதுக்கப்புறமாச்சு எந்த பொண்ணுங்களோடய நீ பேசக்கூடாது, போனா வேலையை மட்டும் தான் பார்க்கணும், அப்படி இருந்தா நீ என்ன லவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்க இது ஹீரோக்கு எரிச்சலை கொடுக்கோங்க. நீ யாரு எனக்கு ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு, ஒரு பொண்ணோட எந்த விதத்துல நான் பேசுறேன் அப்படின்றது நீ தான் பூஜா புரிஞ்சுக்கணும். பொண்ணோட பேசினாலே தப்புன்னு சொல்லுவியா? இப்ப ஏன் நீ இப்படி இருக்கானா, கல்யாணம் பண்ணிக்கிட்டனா என்ன நீ எப்படி எல்லாம் பாடாப்படுத்துவ, எப்படி எல்லாம் என்ன கண்ட்ரோல் பண்ண பாப்ப, இப்படி ஒரு பொண்ணோட என்னால வாழ முடியாது, அப்படி வாழ்றதும் நரகத்துல வாழ்றதும் ஒண்ணுதான்னு சொல்லி பூஜா அந்த கடைக்காக கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நானா சுயமா முன்னேறி வந்துக்கிறேன், அப்ப தெரியும் நான் யாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பூஜாவை பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பிருப்பாரு. பூஜாவுமே அதுக்கப்புறம் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக கனடாக்கு வந்திருப்பாங்க. இப்படி தாங்க 3 வருஷம் ஓடி இருக்கும். இப்ப இந்த கதையை எல்லாத்தையும் ஹீரோ தான் ஃப்ரெண்டு கிட்டையும் பூஜா அவங்க ஃப்ரெண்டு பிரீத்தி கிட்டையும் சொல்றாங்க. அப்படி ரொம்ப நாள், அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம பூஜா இந்த லவ் எல்லாம் மறந்துட்டு அவங்க அண்ணன் சொன்ன பையனான கார்த்திகை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோ ஷூட் எடுக்க வரமோ அங்க நம்ம ஹீரோவான இந்த லக்கிய பார்த்திருப்பாங்க. இதுல ஹீரோ ரொம்ப நல்லவன், எந்த பொண்ணுங்களையும் லவ் பண்ண மாட்டான், ரொம்ப டீசெண்டா பேசுவான்ற மாதிரி அந்த பிரீத்தி சொல்லியிருப்பாங்கல்ல. அதுலதான் பூஜாக்கு மறுபடியும் ஹீரோ மேல காதல் வந்திருக்கும். அதுல இருந்து அவங்க ஹீரோவை காதலிக்கவும் அவனை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரியும் நினைச்சுதான் எவ்வளவு நாள் பழகிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் இங்க சொல்லி முடிக்க ஆனா ஹீரோக்குமே இது எல்லாம் ரொம்ப தப்பா இருக்குங்க. ஏன்னா என்னதான் ஒரு கடத்துல இந்த பூஜா இப்படி எல்லாம் பண்ணிருந்தாலும் மறுபடி பூஜா திருந்தி வந்த உடனே ஹீரோக்கு பூஜா மேல ஒரு நம்பிக்கை வருது. ஆனாலும் அவளுக்கு கல்யாணம் ஆக போது அந்த கார்த்திக் பையன் ரொம்ப பாவம், அவ வாழ்க்கையில நம்ம விளையாடக்கூடாது, அவங்க அண்ணன் நம்மளுக்கு இந்த ஆர்டரை நம்பி கொடுத்திருக்காரு, அதையெல்லாம் வச்சு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அவ சந்தோஷமா இருப்பான்னு நம்பி இப்ப பூஜா முன்னாடியே வந்து இந்த கார்த்திக் கிட்டையும் ஹீரோ சில விஷயங்களை சொல்றாரு. கார்த்திக்கும், லக்கி ப்ரோ நீங்க யாரையும் லவ் பண்ணலையான்னு கேட்க, லவ் எல்லாம் வேஸ்ட் ப்ரோ, நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஆனா அவ என்ன மட்டும் லவ் பண்ணல, நிறைய பசங்களை லவ் பண்ணா, அதுக்காகவே கனடாலாம் போனா, அவகிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு தப்பான பொண்ணோடலாம் யாராலையும் வாழ முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்ல இத பூஜாவும் கேட்டு பயங்கர கோவப்பட்டு ஹீரோவை வந்து அறையிறாங்க. உன்னை எப்போ மறுபடியும் பார்த்தனோ அப்பயே என்னோட மனசு மாறிடுச்சு, நீ தான் வேணும்னு சொல்லிதான் என் கல்யாணத்தை கூட கேன்சல் பண்ணிட்டு உன்கிட்ட வர நான் ரெடியா இருந்தேன், ஆனா நீ எப்ப என்னை பத்தி எவ்வளவு கேவலமா நினைச்சியோ அதுக்கப்புறம் நீ எனக்கு வேணாண்டா, அதுக்கப்புறம் உன் பின்னாடி நான் சுத்த மாட்டேன்னு சொல்லிட்டோம். இந்த பூஜா அங்க இருந்து கிளம்ப இப்பதான் அண்ணன் கிட்டையும் நம்ம ஹீரோவுடைய உண்மையை சொல்றாங்க. அதாவது உண்மைனா லவ் பண்ணதெல்லாம் இல்லைங்க, நம்ம ஹீரோ இந்த ஃபேமஸான போட்டோகிராஃபர்லாம் இல்ல, அவரு ஒரு சாதாரண ஆள் தான் அப்படின்ற மாதிரி உண்மையை. இதுலயும் அந்த பூஜாவுடைய அண்ணன் பயங்கரமா கோவப்பட்டு நம்ம ஹீரோக்கு பேசின அந்த 15 லட்சத்தை கொடுக்க மறுத்து வெறும் 50,000 ரூபாவை ஹீரோ மூஞ்சில தூக்கி எரிக்கிறாரு. இப்போ ஹீரோ வேற வழி இல்லைங்க, அவமானப்பட்டும் அந்த 50,000 ரூபாவை எடுத்துட்டு வந்து வீட்டுல இருக்கிற கடன் எல்லாம் அடைக்க இப்ப இந்த பூஜாவையும் அவங்க கார்த்திகையும் போட்டோ ஷூட்லாம் எடுத்திருப்பார்ல, ப்ரீ வெட்டிங் ஷூட், அது எல்லாத்தையும் அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் போடுறாருங்க. அங்கதான் ஹீரோக்கு ஒரு பெரிய நல்லது நடக்குது. அந்த போட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல
இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆகுது. நிறைய பேர் ஷேர் பண்றாங்க. ஒரு டைம்ல இந்த மூவில வர போஸ்டர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு போட்டோ ஷூட் பண்ணி போடுறாரு போல. அதை பார்த்தே இப்படி ஒரு போட்டோகிராஃபரான்னு சொல்லி நிறைய பேர் ஹீரோக்கு புக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அடைச்சிக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவுடைய ஸ்டுடியோல இப்போ கூட்டம் சும்மா பிச்சுக்குதுங்க. இப்போ சில வாரங்கள்லயே நம்ம ஹீரோ அந்த ஊருடைய ரொம்ப பிஸியான ஒரு போட்டோகிராஃபரா மாற மாதிரியும், நிறைய கிளைண்ட்ஸ் அவருக்கு வர மாதிரியும், அவர் ஒரு டாப் பொசிஷனுக்கு போற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படி ஹீரோக்கு எல்லாமே கிடைச்சிட்டாலும் அங்க பூஜாவை மட்டும் கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி பூஜாவோட ஞாபகத்திலேயே இருக்காருங்க. அவரு பழசெல்லாம் நடந்தது எல்லாத்தையும் அங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டும் இருக்காரு. அப்படி ஒரு வேலையில தான் அந்த மாப்பிள்ள இருக்காருல கார்த்திக், அவர்கிட்ட இருந்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால். ப்ரோ, இன்னும் 2 நாள்ல எங்களுக்கு கல்யாணம், நீங்க தான் வந்து எங்களுக்கு வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணணும். அந்த பண்ணையார் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீங்க கண்டிப்பா வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப ஹீரோவும் அதுக்கு சம்மதிச்சு தான் ஃப்ரெண்டு கிட்டையும் நான் இந்த கல்யாணத்துக்கு போய் போட்டோ தாண்டா எடுக்க போறேன், ஆனா போட்டோ மட்டும் எடுக்க மாட்டேன், எப்படின்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி பூஜாவை நான் திருமணம் பண்ணிக்க போறேன், லவ்ல எந்த எல்லைக்கு வேணா போலாண்டா, இதுக்கு மேல நான் பூஜாவை மிஸ் பண்றதுக்கு ரெடியா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவரு அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு தாங்க அங்க போயிட்டு இருக்காரு. அப்படி ஹீரோ தான் போட்டோகிராஃபர்னு தெரிஞ்ச உடனே பூஜாவும் ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் மாத்த இப்ப ஹீரோ பூஜா கிட்ட வந்து பேசணும்னு ட்ரை பண்றாரு. ஒரு கோயில்ல பூஜா இருக்கும் போதும் உங்களை நான் ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணதை வச்சுதான் என்னோட வாழ்க்கையே இப்ப மாறி இருக்கு, இல்லாம என்னோட வாழ்க்கைய வாழ முடியாது, நீ சொன்ன மாதிரியே மறுபடியும் நம்ம காதலிக்கலாம், திருமணம் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நீ என்னை பத்தி தப்பான வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்ப பேசி எந்த பயனும் இல்ல, நான் உன்னை அந்த நொடியே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அங்க இருந்து போறாங்க. என்னடா இவ பேசினா கூட மாற மாட்டான்ற மாதிரி ஹீரோ தவியா தவிக்க, ஹீரோ பூஜாவோட லவ் பண்ண காலங்கள்ல எடுத்த போட்டோஸ்லாம் இருக்கோங்க, அதை ஒரு ஆல்பமா போட்டு எப்படின்னா அங்க கல்யாண பையன் கார்த்திகோடைய பேக்ல வச்சணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்து பூஜா அதை தடுக்கிறாங்க. நீ எவ்வளவு சீப்பானவனா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அப்ப நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு தான் இங்க வந்திருக்கல, முன்னாடி நீ தப்பு பண்ண, அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ணேன், இப்ப மறுபடியும் நீ தப்பு பண்ற, நம்ம காதல்ல தப்பு மட்டும் தான் இருக்கே தவிர இதுல கரெக்ட் எதுவுமே இல்ல, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இங்க ஹீரோ கிட்டையும் அந்த பிரீத்தி வந்து பேச, பிரீத்தி கிட்டையும் தான் மனசுல இருக்கிற அந்த காதலெல்லாம் சொல்லிட்டு, ஐ மீன் பூஜா மேல இருக்கிற காதலை சொல்லிட்டு அழுகுறாருங்க. பிரீத்தியோ இதே காதல் தான் நான் உன் மேல வச்சிருந்தேன், ஆனா அது இதுக்கு மேல எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு, நீ இந்த பூஜாவை திருமணம் பண்ணிக்கிறதுல நானும் உனக்கு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு வேளையில ராத்திரி நம்ம பூஜா திடீர்னு காணாம போயிடுறாங்க. எல்லாரும் பதறி போய் தேடிக்கிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. அவரு ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க இருந்து பூஜாவையும் கண்டுபிடிக்கிறாரு. ஏன்னு பார்த்தா பூஜா ஹீரோவோட பிரேக்கப் ஆன சமயத்துல ஒரு பையனோட பேசியிருப்பாங்க, ஃப்ரெண்டா தான் பேசியிருப்பாங்க, ஆனா அந்த பையன் அதை லவ்னு நினைச்சுக்கிட்டு பூஜாவை டார்ச்சர் பண்ணிருப்பான். இப்ப அந்த பையன் பூஜாவை திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தான் கடத்திக்கிட்டு போயிருப்பான். அவங்க கிட்ட இருந்து ஹீரோ காப்பாத்தி கொண்டு வர, அப்ப பூஜாக்குமே ஹீரோ மேல ஒரு மரியாதை வருதுங்க. இப்ப விடிஞ்சா கல்யாணம், அங்க இந்த ஹல்தி ஃபங்க்ஷன், இது அதுன்னு நிறைய நடக்குது. ஹீரோ அது எல்லாத்தையும் போட்டோ ஷூட்டும் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப அடுத்த நாள் காலையில அந்த கல்யாணத்தை வந்தோம் பூஜா கிளம்புறது, நகையை மாற்றுறதுன்னு சொல்லி கேண்டிட் போட்டோஸ் எடுக்கிறாருங்க. அப்படி ஹீரோவுடைய கண்ணு கலங்கி இருக்கிறதையும் நம்ம பூஜா கவனிக்கிறாங்க. பூஜாக்குமே நம்ம ஹீரோ மேல இன்னும் காதல் இருக்கும் போலாங்க. அவங்களும் அங்க ஒரு மாதிரி சென்டிமெண்டாக இன்னும் 1 மணி நேரத்துல கல்யாணம், இப்ப என்ன முடிவை எடுக்கிறது, இவனையும் நம்மளால மறக்க முடியல, இப்போ கல்யாணம் வேணான்னு சொன்னா கார்த்திகோட மனசும் துடிச்சு போயிடும் அப்படின்ற ஒரு குழப்பத்துக்குள்ள போறாங்க. ஒரு கடத்துக்கு மேல ஹீரோவாலையும் இந்த போட்டோஸ்லாம் எடுக்க முடியல, கோயில்ல தான் கல்யாணம், நீ போய் அந்த போட்டோஸ்லாம் எடுத்துடுன்னு சொல்லி கேமராவை தான் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க, பூஜாவும் கண் கலங்கி போய் அங்க ஒரு அம்பாசிடர் கார்ல ஏறி தான் அண்ணனோட அந்த கோயிலை நோக்கியும் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இப்போ இதுக்கு மேல பூஜா நம்மளுக்கு கிடைக்க மாட்டான்னு சொல்லி வீட்டுல கதறி அழுக, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடக்குதுங்க. போயிட்டு இருக்கும் போதும் அந்த கார் திடீர்னு நிக்குது. நம்ம பூஜாவுடைய அண்ணன் அந்த பண்ணையார் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த கல்யாணம் நின்னுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னு கேட்டதுக்கு, ஆக்சுவலி நம்ம ஹீரோ அந்த போட்டோஸ் எல்லாம் பூஜாவுடைய ஆளு கார்த்திக் கிட்ட காமிக்கணும்னு நினைச்சிருப்பாருல, ஆனா அதுக்குள்ள தடுத்து ஹீரோ கிட்ட இருந்த அந்த போட்டோஸை பூஜா வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி அவங்க வச்சிருந்த போட்டோஸை அவங்க அண்ணன் பார்த்திருப்பாரு. அது மூலியமா தான் தங்கச்சி இந்த பையனை காதலிச்ச விஷயம்லாம் அவருக்கு தெரிய வந்திருக்கோங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பூஜாவை காப்பாத்திருப்பாரு பாத்தீங்களா அந்த ரவுடி கும்பல் கிட்ட இருந்து, அதையும் அவரு அன்னைக்கு ராத்திரி பார்த்திருப்பாரு. அப்புறம் அந்த பிரீத்தி கிட்டையும் வந்து இவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க, அவங்க உண்மையெல்லாம் சொல்ல, அதுலதான் அவரு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி இப்ப அந்த கல்யாணத்தையும் நிறுத்திட்டு, உன் மனசு வேற எங்கேயா இருக்கும் போதோ நீ எதுக்கு இந்த கார்த்திகை திருமணம் பண்ணிக்கணும், நீ நினைச்ச மாதிரியே நீ லவ் பண்ண அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி அவர் கிரீன் சிக்னல் கொடுக்க, ஹீரோயின் அங்க கதறி எழுகுறாங்க, தான் அண்ணனையும் கட்டி அணைச்சிக்கிறாங்க. ஆனா இதுல பெரிய பாவம் யாரு தெரியுமாங்க, அந்த கார்த்திக் தாங்க. என்னங்க பாவம் பண்ணா, இவங்க 2 பேரும் லவ் பண்றது தெரியாமையே போட்டோ ஷூட்ல நடிக்க சொன்னான். அவளை என் லவ்வர்ஸுக்குள்ள சண்டை வர போது கூட பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா போய் நின்னா. அந்த குடும்பம் என் பூஜாவே ஹீரோவை ஒதுக்கி வைக்கும் போதோ கல்யாணத்துக்கு வாங்க போட்டோ நல்லபடியா எடுத்து கொடுங்கன்னு சொல்லி தான் கல்யாணத்துக்கே வர சொன்னான். எவ்வளவு பண்ணி கடைசியில பூஜா கிடைக்காம போய்
இப்ப அந்த பூஜாவும் நம்ம ஹீரோவும் திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் அந்த கார்த்திக் அங்கிருந்து கிளம்புற மாதிரியும் காட்டுறாங்க. ஆனா எனக்கு இந்த படத்துடைய உண்மையான ஹீரோ யாருன்னு பார்த்தா அது அந்த கார்த்திக் மட்டும்தாங்க. இப்படி ஒரு அன்சங் ஹீரோவான கார்த்திக் மாதிரியே நம்ம ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த படம் பார்த்தா நீங்க புரிஞ்சுப்பீங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை OTTல பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.